வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நான் பிரான்சிஸ் சகாயா ஆரோக்கியமேரி. நம்ம இப்போது டிஎன்பிஎஸ்சியில் 8th யூனிட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்ட்ரோடக்ஷனில் இருந்து ஒவ்வொரு வீடியோவாக டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 8th யூனிட்டில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமுதாய வரலாறு பார்த்துருக்கோம், தொல்லியல் சான்றுகள் முடிச்சிருக்கோம். இப்போ என்ன சீரீஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு வரோம். அதில் சங்ககால நூல்களில் 8 தொகை வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு 10 பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு 10 பாட்டு பற்றின டீட்டெயில் இருக்கும். செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு யூனிட் 8 தொடர்பாக 10 பாட்டில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற டிஸ்கஷனாக இருக்கும். சரிங்களா? 2 பார்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பாட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10 பாட்டு. இப்போ 10 பாட்டு அப்படின்னா என்னன்னா, 8 தொகை எப்படி இருந்தது அப்படின்னா, சின்ன சின்ன நூல்களாக இருக்கும். ஒவ்வொரு நூலுக்கும் அடிவரையறை இருக்கும். பல பேர் எழுதியிருப்பாங்க. மன்னர்கள், வள்ளல்கள், மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் பற்றியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த 10 பாட்டில் எப்படி இருக்குன்னா, ஒரு புலவர் ஒரு தர பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ரொம்ப லென்த்தாக பாடியிருப்பார். அங்கே வந்து சின்ன சின்ன பாடல்களாக இருக்கும். ஒரு 500 பாடல், 400 பாடல், 150 பாடல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 10 பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லென்த்தாக இருக்கும். 500க்கு மேற்பட்ட அடிகள், 700க்கு மேற்பட்ட அடிகள், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிகளோட எண்ணிக்கை அதிகமாகவும் ஒரே பாட்டாகவும் இருக்கக்கூடியது தான் 10 பாட்டு அப்படின்றது. சரிங்களா? இந்த 10 பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக வந்துட்டு 103 அடிகள் இருக்கும். அது எந்த நூலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லைப்பாட்டில் சொல்லியிருப்பாங்க. மேக்சிமம் எவ்வளோ அடிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 782 அடி இருக்கும். சரிங்களா? அது எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை காஞ்சி தான் 782 அடிகள் கொண்டதா இருக்கும். சரிங்களா? மினிமம் 103 அடிகளாகவும் மேக்சிமம் 782 அடிகள் கொண்டிருக்கிறதாகவும் இருக்கக்கூடிய நூல்களோட தொகுப்புக்கு பேர் தான் 10 பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 10 பாட்டை பத்தி ஒரு பழம்பாடல் சொல்லுது. சரிங்களா? எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது முடிஞ்சா படிச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆனா இப்படி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்றதாவது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாட்டுல இந்த 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதாவது முருகு அப்படின்னா திருமுருகாற்றுப்படை அப்படின்னு அர்த்தம். பொருநாறு அப்படின்னா புறநராற்றுப்படை அப்படின்னு அர்த்தம். 12 அப்படின்னா அதுலயே செருமானாற்றுப்படையும் சேர்ந்து வந்துடும். முல்லை அப்படின்னா முல்லைப்பாட்டு. பெருகு வளமதுரை காஞ்சி அப்படின்னா மதுரை காஞ்சி. கோல நெடுநல் வாடை அப்படிங்கிறது நெடுநல் வாடையை குறிக்கும். குறிஞ்சி அப்படின்றது குறிஞ்சி பாட்டை குறிக்கும். பட்டினப்பாலை அப்படின்றது பட்டினப்பாலை நூல். கடாத்தொடும் 10 அப்படின்னா மொத்தமா மலைப்படுகடம் அப்படின்றதோட சேர்த்து 10 நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 10 பாட்டுல 10 நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம் அப்படின்றது. நீங்க படிக்கும்போது இந்த ஆர்டர்லேயே படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 8வது நூல் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 10 நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் 4 நூல்களுமே ஆற்றுப்படை நூல்கள். அதே போல கடைசியா இருக்கக்கூடிய மலைப்படுகடாம் இருக்கு இல்லையா, இதையும் ஆற்றுப்படை நூல் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ முதல் நூலும் கடைசி நூலுமே வந்துட்டு 10 பாட்டுல ஆற்றுப்படை நூலா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? இந்த 10 நூலும் 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 10 பாட்டு நூல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற வேற பேர்லயும் சொல்றாங்க. வேற என்னென்ன பேர்ல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமுருகாற்றுப்படைக்கு என்ன பேருனா புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெருமானாற்றுப்படைக்கு என்ன பேருனா பாணாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முல்லைப்பாட்டுக்கு பேர் என்னன்னா நெஞ்சாற்றுப்படை. குறிஞ்சி பாட்டுக்கு பேர் என்னன்னா பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்டினப்பாலைக்கு வஞ்சி நெடும் பாட்டு. மலைப்படுகடாம் அப்படின்றதுக்கு கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த 6 நூலுக்கும் வேறு வேறு பேர்கள் இருக்கு. இதை வந்துட்டு எந்த நூலை என்ன மாதிரியான பேர்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருத்த சொல்லலாம். இல்லைனா கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இல்லைனா புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா?
இப்போ இதுல ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா என்னன்னா ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு வறுமையில இருக்கக்கூடிய புலவன் ஒரு மன்னரை போய் பாடி அவர்கிட்ட இருந்து பரிசை பெற்று அவருக்கு தேவையான பொருளுதவியை பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது மாதிரி அர்த்தம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி புலவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மன்னர் செய்யக்கூடிய உதவிகள். இல்லைன்னா புலவர் தன்னுடைய வறுமையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மன்னரை பாடி அதன் காரணமாக பொருளீட்டி தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ளக்கூடிய நிலை. இதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமா 10 பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. 10 பாட்டுல முதலும் ஆற்றுப்படை நூல் தான், கடைசியும் ஆற்றுப்படை நூல் தான். சரிங்களா? இந்த இது ரொம்ப முக்கியம். என்னென்ன பேரு அப்படின்றத தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 பாட்டுல அகநூல்கள் எத்தனை, புறநூல்கள் எத்தனை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அகநூல்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 நூல்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை இந்த 3மே வந்துட்டு அகநூல்கள். புறநூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு இல்லையா? 5 ஆற்றுப்படை நூல்களுமே புறநூல்கள் தான். அதோட சேர்ந்து மதுரை காஞ்சியும் புறநூலா வரும். சரிங்களா? அப்போ திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைப்படுகடா இந்த 6 நூல்களும் வந்துட்டு புறநூல்களா இருக்கு. மொத்தம் இதுல 3, இதுல ஒரு 6, 9 நூல் தான் இருக்கு. 10 பாட்டுல ஒரு நூல் மிஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை. இப்ப இந்த நெடுநல் வாடை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அகநூலா புறநூலா அப்படின்ற ஒரு வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சிலர் வந்துட்டு அகநூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் வந்துட்டு புறநூல் தான் அப்படின்றாங்க. இல்ல இதுல வந்துட்டு அகமும் புறமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அகம் புறம் அப்படின்ற வேறுபாடு கொண்டு இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை. சரிங்களா? இதுல யா அகம் யா புறம் அப்படின்றது பின்னாடி வருது, அதுல நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 பாட்டுல இருக்கக்கூடிய இதுலயே எது பெரிய நூல் எது சிறிய நூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே போல ஆற்றுப்படை நூல்கள்ல எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 10 பாட்டுல பெரிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை காஞ்சி. அடி வரையறை பார்த்துக்கோங்க 782 அடி. 10 பாட்டுல சிறிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. இதோட அடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 103 அடி. 8 தொகையில கூட மினிமம் எவ்வளோ மேக்சிமம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஆனா 10 பாட்டுல வந்துட்டு ஒரு இது மட்டும் தான் இருக்கும், ஒரே நம்பர் மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதும். நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 நூல்களும் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்த ஆற்றுப்படை நூல்கள்ல சின்னது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புறநர் ஆற்றுப்படை. அதனுடைய அடி வரையறை 248 அடி இருக்கும். இதுல ஆற்றுப்படை நூல்கள்ல பெரியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலைப்படுகடா. இதனுடைய அடிவரையறை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 583. இங்க படிக்கும் போது 10 பாட்டு நூல்கள் என்னென்ன, ஆற்றுப்படை நூல்கள் என்னென்ன, 10 பாட்டுல பெரிய நூல் எது, அதோட அடிவரையறை எவ்வளவு, சின்ன நூல் எவ்வளவு, அதனுடைய அடிவரையறை எவ்வளவு, அதே போல ஆற்றுப்படை நூல்கள் என்னென்ன, அதுல பெருசு எது, அதனுடைய அடிவரையறை என்ன, சிறியது எது, அதனுடைய அடிவரையறை என்ன அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திணையால் பெயர் பெற்ற நூல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அங்க வந்துட்டு அகத்திணை நூல் புறத்திணை நூல் சொல்லி படிச்சோம். சரிங்களா? அகம் பத்தி பேசக்கூடியது, புறம் பத்தி பேசக்கூடியது. இப்ப 5 திணைகள் இருக்கு இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில எது அகத்திணை நூல் புறத்திணை நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அகத்திணை நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அகநூல்கள் தான் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இந்த 3மே அகத்திணை நூல்கள். இதுல மதுரை காஞ்சி மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புறத்திணை சார்ந்தது. எப்படி மதுரை காஞ்சி புறத்திணை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புறத்திணை இருக்கும், அதாவது நிலையாமை பத்தி கூறக்கூடியது. சரிங்களா? அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி அப்படின்றது புறத்திணை நூல். சரிங்களா? இப்ப 10 பாட்டிலே வந்துட்டு நிலையாமை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். நிலையாமை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை காஞ்சி அப்படின்றதா ரைட் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலத்தாலும் பருவத்தாலும் பெயர் பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து நெடுநல்வாடை வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு 10 பாட்டுல முதலும் முடிவும் ஆற்றுப்படை நூல்கள் தான். அது ஏற்கனவே சொன்னேன். செம்பாதி நூல்கள் வந்துட்டு ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்றாங்க. 10 பாட்டுல 10 நூல் இருக்கு, அதுல 5 நூல் வந்துட்டு ஆற்றுப்படை நூல். அப்ப அதுல இருக்கிறதுல செம்பாதி நூல்கள் வந்துட்டு ஆற்றுப்படை நூல்கள் தான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? அடுத்து 10 பாட்டுல 10 நூல்கள் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒவ்வொரு புலவர் பாடியிருப்பாரு. இதுல வந்துட்டு ஒரு புலவர் 2 நூல்கள் பாடப்பட்டது இருக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டு 2 பேர்த்த பத்தி 2 நூல்கள் எழுதியிருக்காங்க.
சரிங்களா. இதுல நக்கீரர் வந்துட்டு 2 நூல் எழுதியிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் வந்துட்டு 2 நூல் எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாளையும் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய நூல்கள் எது அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியணும் பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாளை அப்படின்றது. நக்கீரர் எழுதின நூல் எது அப்படின்னு கேட்டா நமக்கு நல்லா தெரியும் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதினாருன்னு. நெடுநல்வாடை எழுதினாரா இல்லையா அப்படின்ற டவுட் வரும். அதனால நக்கீரர் 10 பாட்டுல 2 நூல் எழுதியிருக்கிறாரு. ஒண்ணு வந்துட்டு திருமுருகாற்றுப்படை, இன்னொன்னு வந்துட்டு நெடுநல்வாடை. கடியலூர் உருத்திரங்கண்ணனாரும் 10 பாட்டுல 2 நூல் எழுதியிருக்கிறாரு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டினப்பாளை. சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 பாட்டுல 10 பேரை பத்தி பாடியிருக்காங்க. அதுல யார் யாரு பாடியிருக்காங்க அப்படின்றத பத்தின ஒரு பாடல் தான் இது. சரிங்களா. முருகு நல்வாடையும் கீரன் அப்படின்றாங்க. முருகு அப்படின்னா திருமுருகாற்றுப்படை அப்படின்னு அர்த்தம். நல்வாடை அப்படின்னா நெடுநல்வாடை அப்படின்னு அர்த்தம். கீரன் அப்படின்னா நக்கீரன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்ப திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் யார் எழுதுனானா நக்கீரன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்து முடத்தாம கண்ணி பொறு மருவன் பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடத்தாம கன்னியார் வந்துட்டு பொருணராற்றுப்படை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலை உருத்திரங்கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. பட்டினப்பாளை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகிழ் சிறுபான் புரியும் நன் தத்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபானாற்றுப்படை வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்தனார் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பாரு. மருதம் நன் காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை காஞ்சியை வந்துட்டு மாங்குடி மருதனார் எழுதியிருப்பாரு. நப்பூதன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முல்லைப்பாட்டை எழுதியிருப்பாரு. குறிஞ்சி பாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா கபிலன் எழுதியிருப்பாரு. மலைப்படுகடாம் அப்படின்ற நூலை வந்து பாத்தீங்கன்னா பெருங்கௌசிகனார் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. இந்த பாடலை நூலை எந்தெந்த புலவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்றத இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஒண்ணு எந்தெந்த நூலை என்னென்ன புலவர் எழுதினாரு அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நூலோட சேர்த்து யார் எழுதுனா அப்படின்ற செய்தி உங்களுக்கு கிடைக்க வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 பாட்டுல ஒவ்வொரு நூலையும் யாரை பத்தி பாடியிருக்காங்க அப்படின்றத இந்த பாட்டு சொல்லும். சரிங்களா. என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகாறு செவ்வேல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுது. செவ்வேல் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா நம்ம முருகரை தான் சொல்லுவோம். அப்ப முருகாறு செவ்வேல் அப்படின்னா முருகாறு அப்படின்றது இங்க திருமுருகாற்றுப்படையை குறிக்குது. திருமுருகாற்றுப்படை யாரை பத்தி பாடப்பட்டது அப்படின்னா முருகரை பத்தி பாடப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொருநாறு பாலை அப்படின்னு சொல்றாங்க. பொருநாறு பாலை கரிகால் அப்படின்றாங்க. பொருநாறு அப்படின்னா இங்க பொருநாறாற்றுப்படை, பாலை அப்படின்னா பட்டினப்பாலை. இது 2 யாரை பத்தி சொல்லுதுன்னா கரிகாலனை பத்தி சொல்லுது. அடுத்து நெடுஞ்செழியன் காஞ்சி அப்படின்றாங்க. காஞ்சி அப்படின்றது இங்க மதுரை காஞ்சியை குறிக்கக்கூடியது. மதுரை காஞ்சி யாரை பத்தி பாடுது அப்படின்னா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பத்தி பாடுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபானும் நல்லிய கோடன் இளந்திரையன் அப்படின்றாங்க. இங்க இருபானும் அப்படின்னா சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு அர்த்தம். அந்த இருபானும் அப்படின்றது சிறுபானாற்றுப்படையை வந்து நல்லிய கோடன் எழுதியிருக்கிறாரு. பெரும்பானாற்றுப்படை வந்துட்டு இளந்திரையன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. சரிங்களா. சாரி, சிறுபானாற்றுப்படை வந்துட்டு நல்லிய கோடனை பத்தியும் பெரும்பானாற்றுப்படை வந்துட்டு இளந்திரையனை பத்தியும் சொல்லியிருக்கின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்னன் கடாம் கல்வி தலைவர் கருது அப்படின்றாங்க. மலைப்படுகடாம் அப்படின்றது நன்னன் அப்படின்ற மன்னனை பத்தி பாடியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு மூலமா ஒவ்வொரு 10 பாட்டு நூல்லையும் யாரை பத்தி பாடியிருக்காங்க அப்படின்ற செய்தி தான் வருது. சரிங்களா. 3 பாட்டு பார்த்திருக்கோம். ஒரு பாட்டு என்னன்னா 10 பாட்டுல இருக்கக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படின்றது, 10 பாட்டை எந்தெந்த நூலை யார் எழுதுனா அப்படின்றது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலையும் யாரை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்றதான் இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு சொல்ல வருது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 பாட்டுல பாட்டுடை தலைவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பேர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அந்த 6 பேர் யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 பாட்டுல இருக்கக்கூடிய பாட்டுடை தலைவர்கள் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு நூலை கொடுத்து அதனுடைய பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கோ, இல்லைன்னா அதனுடைய புலவர் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவா பார்த்துக்கோங்க. இப்போ கரிகாலனை வச்சு எழுதின நூல்கள் புறநராற்றுப்படையும் பட்டினப்பாளையும். இதை தான் மேல இருக்கக்கூடிய பாட்டுல சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லிய கோடன் பத்தி பாடினது சிறுபானாற்றுப்படை, தொண்டைமான் இளந்திரையன் பத்தி பாடினது பெரும்பானாற்றுப்படை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி பாடியிருக்கக்கூடியது மதுரை காஞ்சி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பத்தி தான்
நெடுநல் வாடையும் பாடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா நச்சினார்க்கினியர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஆனா மேல இருக்கக்கூடிய பழம்பாடல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. மதுரை காஞ்சியோட பாட்டுடை தலைவன் தான் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நெடுநல் வாடை பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. நச்சினார்க்கினியர் அப்படின்ற உரையாசிரியர் வந்துட்டு நெடுநல் வாடை பாண்டிய நெடுஞ்செழியன் பத்தின விஷயங்கள் தான் பேசுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைப்படுகடம் அப்படின்ற நூல் வந்துட்டு செங்கன் மாத்துவே நன்னன் செய் நன்னன் அப்படின்ற மன்னனை பத்தி பாடியிருக்கு. திருமுருகாற்றுப்படை நமக்கு தெரிஞ்சதுதான், முருகரை பத்தி பாடியிருக்கு. சரிங்களா? அப்போ 10 பாட்டுல என்னென்ன நூல்கள் யார பத்தி பாடுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மொத்தம் வந்துட்டு பாட்டுடை தலைவர்கள் 6 பேர். அந்த 6 பேர் யாராரு என்னென்ன நூல் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டேபிள்ல என்ன நூல், 10 பாட்டு நூல், யாரு எழுதியிருக்காங்க, யாரை பத்தி எழுதியிருக்காங்க, அது என்ன நில வகையை சேர்ந்தது, என்ன திணை, அகத்திணையா புறத்திணையா, அடுத்து அது ஆற்றுப்படை நூலா இல்ல வேற நூலா, அதுல இருக்கக்கூடிய அடிவரையறை என்ன அப்படின்றது. சரிங்களா? மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு 10 பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான டீடைல். இந்த டேபிள் ஒன்றை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 10 பாட்டுல மேக்சிமம் வந்துட்டு மார்க் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ திருமுருகாற்றுப்படை வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகரை பத்தி எழுதுனது யாரு எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? நக்கீரர் எழுதினாரு. யாரை பத்தி எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகரை பத்தி. இதுக்கான நிலம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த ஐவகை நிலங்கள் இருக்கு இல்லையா, அது எதுவும் இல்லை. இது எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறத்திணை பற்றின நூல். இதுவும் ஒரு ஆற்றுப்படை நூல் தான். திருமுருகாற்றுப்படையில இருக்கக்கூடிய அடிவரையறை என்ன எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 317 அடிகள் இருக்கு. சரிங்களா? திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதினது, முருகரை பத்தி எழுதியிருக்கிறாரு. இது வந்துட்டு ஒரு ஆற்றுப்படை நூல். எத்தனை அடிகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 317 அடிகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புறநராற்றுப்படை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடத்தாம கண்ணியார். புறநராற்றுப்படை யாரை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிகாலனை பத்தி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? முடத்தாம கண்ணியார் கரிகாலன் பத்தி எழுதியிருப்பாரு. இதுக்கான நிலமோ இல்ல. எந்த திணை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறத்திணை பற்றினது. இதுவும் ஒரு ஆற்றுப்படை நூல் தான். அடிவரையறை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 248 அடிகள். சரிங்களா? புறநராற்றுப்படை, முடத்தாம கண்ணியார், கரிகாலன் பத்தி எழுதினது, புறத்திணை பற்றின நூல். இதுவும் ஒரு ஆற்றுப்படை நூல் தான். அடிவரையறை எவ்வளவு இருக்குன்னா 248 அடிகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுமான ஆற்றுப்படை யார் எழுதினது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லூர் நத்தத்தனார் அப்படின்றவரு. யாரை பத்தி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா நல்லியக்கோடன் பத்தி எழுதியிருக்கிறாரு. இதுவும் ஒரு புறத்திணை பாடல் தான், ஆற்றுப்படை நூல் தான். அடிவரையறை பார்த்துக்கோங்க, 269 அடிகள் இருக்கு. சரிங்களா? சிறுமான ஆற்றுப்படை, நல்லூர் நத்தத்தனார், நல்லியக்கோடன் பத்தி புறத்திணையில எழுதியிருக்கிறாரு. இதுவும் ஒரு ஆற்றுப்படை நூல். 269 அடிகள் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமானாற்றுப்படை. பெருமானாற்றுப்படையோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரன் அப்படின்றவரு. யாரை பத்தி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் பத்தி. இதுவும் வந்துட்டு ஒரு புறத்திணை பாடல், ஆற்றுப்படை நூல் தான். அடிவரையறை பார்த்துக்கோங்க, 500 இருக்கு. சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நப்பூதனார். இவர் யாரை பத்தி பாடியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா இது வந்துட்டு ஒரு அகம் சார்ந்த நூல். அகம் சார்ந்த நூல் அப்படின்னா தலைவன் தலைவிக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி பேசக்கூடியதுன்ற நமக்கு தெரியும். அதனால இங்க பாடப்பட்டோர் யாரு அப்படின்றது நமக்கு தெரியாது, இல்ல யாருன்னு. சரிங்களா? இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முல்லை நிலத்தை சார்ந்த நூல். இதுல அடிவரையறை எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 103 அடிகள் தான் இருக்கு. 10 பாட்டுலயே சிறியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முல்லைப்பாட்டு தான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனார். இந்த மாங்குடி மருதனார 8 தொகை நூல்கள் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் 8 தொகை நூல்ல புறநானூறு வந்துட்டு கற்றறிந்தவர்களுக்கெல்லாம் சான்றோர் அப்படின்னு சொல்லிட்டு மாங்குடி மருதனார புறநானூறு புகழும். சரிங்களா? அங்க மாங்குடி மருதனார் வந்து பாத்தீங்கன்னா புறநானூர்லயே பாட்டு எழுதியிருக்கிறாரு. 10 பாட்டுல வந்துட்டு மதுரை காஞ்சி அப்படின்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? மதுரை காஞ்சி எழுதினவர் மாங்குடி மருதனார். யாரை பத்தி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்ற மன்னனை பத்தி. பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு பேரு தான் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் சொல்றோம். யார் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் அப்படின்னு சொல்றோம்னா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமான சண்டையில தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல சண்டை போட்டு சோழர்களை வெற்றி கொண்டதால் இவருக்கு பேரு தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அந்த வெற்றியை பத்தி தான் இவர் சொல்லியிருக்கிறாரு. இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மருதத்திணைக்கான பாடல்.
புறம் பத்தினது. ஏன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனோட போர் வெற்றிகள் பத்தி சொல்றதுனால இது வந்துட்டு புறம் பற்றினது. இதுல இருக்கக்கூடிய அடி வரையறை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 782 அடிகள். 10 பாட்டிலேயே அதிகமான அடி வரையறை கொண்டிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா இந்த மதுரை காஞ்சி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெடுநல் வாடை. எழுதுனது யாருன்னா நக்கீரர். இதுவும் பாண்டியன் நெடுஞ்செழியன் பத்தினதான். பாண்டியன் நெடுஞ்செழியன் பத்தினது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நச்சினார்க்கினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய உரையாசிரியர் தான் சொல்றாரு. சரிங்களா? நச்சினார் கிணியர் அப்படின்னு சொல்லக்கூடிய உரையாசிரியர் சொல்றாரு. சரிங்களா? இந்த நெடுநல் வாடை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலை நிலத்துக்குரியது. இது வந்துட்டு அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால அகமும் புறமும் சார்ந்ததுன்னு சொல்றாங்கன்னா இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் போருக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய மனைவி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒப்பனையும் செய்யாம புனையா ஓவியம் போல் நின்றாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால இது அகம் பத்தின செய்திகளை சொல்றதுனால அகம் பத்தியும் இருக்கு. பாண்டிய நெடுஞ்செழியனோட போர் வெற்றிகள் பத்தி சொல்லியிருக்கனால புறம் பத்தின விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நச்சினார்க்கினியர் வந்துட்டு நெடுநல் வாடைய அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய அடி வரையறை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 188 அடிகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி அப்படின்னாவே நமக்கு தெரியும் கபிலர் தான் எழுதியிருப்பாரு. இது எதுக்காக எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிய அரசன் பிரகதத்தனுக்காக பாடப்பட்டதுதான் குறிஞ்சி பாட்டு. இது குறிஞ்சி நிலத்துக்கானது. அகம் பத்தின நூல். இதுல இருக்கக்கூடிய அடி வரையறை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 266 அடிகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை எழுதினவர் கடியலூர் உருத்திர கண்ணனார். யாரை பத்தி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிகாலனை பத்தி. இது வந்துட்டு நெய்தல் நிலத்துக்கும் பாலை நிலத்துக்கும் உரியது. இப்ப நெய்தல் நிலத்துக்கு உரியது அப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பட்டினப்பாலையில கடியலூர் உருத்திரன் கண்ணனார் வந்துட்டு காவேரி பூம்பட்டினத்துல இருக்கக்கூடிய கடற்கரை பத்தி எல்லாம் பேசும். சரிங்களா? அதனால இது நெய்தல் நிலத்துக்கு உரியது. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கரிகாலன் வந்துட்டு போர் செஞ்சு போயிருக்கக்கூடிய இந்த பாலை நிலத்தோட பகுதிகளை பத்தி பேசக்கூடியது. அதனால இது வந்துட்டு பாலை நிலத்துக்கும் உரியது. சரிங்களா? நெய்தல் நிலத்துக்கும் பாலை நிலத்துக்கும் உரியது எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பட்டினப்பாலை அப்படின்றது தெரியணும். சரிங்களா? அடுத்து அகம்பத்தியும் புறம்பத்தியும் இந்த நூல் பேசுது. இதுல இருக்கக்கூடிய அடி வரையறை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 301 அடிகள். சரிங்களா? இங்க இப்படி பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மனைவி வந்துட்டு எந்த விதமான ஒப்பனையும் செய்து கொள்ளாமல் புனையா ஓவியம் போல் நின்றாள் அப்படின்ற சான்றை வச்சு இது வந்துட்டு அகநூல் அப்படின்னு சொல்றாங்களோ. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆட்டனத்தி ஆதிமந்தியோட கதையும் இங்க வரும். சரிங்களா? அவங்களுடைய காதல் கதையை பத்தி சொல்றதும், அடுத்து கரிகாலனுடைய போர் பத்தி சொல்லக்கூடியது. இன்னொன்னு காவிரி பூம்பட்டினத்துல என்ன மாதிரி எல்லாம் வணிகம் நடந்தது, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்ற வரிகள்லாம் இருக்கும் இல்லையா? இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை அகமும் புறமும் பற்றியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைப்படுகடாம் அப்படின்ற நூல் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. யாரை பத்தினா செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னன் அப்படின்றவரை பத்தி. இது வந்து குறிஞ்சி நிலத்துக்கானது. புறம்பத்தின நூல். இதுவும் ஒரு ஆற்றுப்படை நூல் தான். இதனுடைய அடிவரையறை வந்து பாத்தீங்க அப்படின்னா 583 அடிகள். சரிங்களா? இதுல வந்துட்டு இந்த டேபிளை படிக்கும்போது யாரை பத்தி எழுதியிருக்காங்க, என்ன நூல் எழுதியிருக்காங்க, ஒருத்தரே 2 நூல் எழுதியிருப்பாரு, அது எந்தெந்த நூல், எதெல்லாம் அகம் பற்றினது எதெல்லாம் புறம் பற்றினது அப்படின்ற டீட்டெயில் தெரியணும். அது மட்டும் இல்லாம இந்த அடிவரையறை பார்த்துக்கோங்க. அடிவரையறை படிக்கும்போது எது 10 பாட்டுல எது பெருசு எது சின்னது, அதே போல ஆற்றுப்படை நூல்கள் எது பெரியது எது சிறியது அப்படின்ற விஷயம் தெரியணும். அதுக்கப்புறம் எந்தெந்த நூல் எந்தெந்த நிலத்துக்கானது அப்படின்ற விஷயமும் தெரியணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 10 பாட்டு அப்படின்றது முழு டீட்டெயில் கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பாட்டுல யூனிட் 8ல டிஎன்பிசில என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பத்தின ஒரு டிஸ்கஷனா பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.